நேற்று நடைபெற்ற இந்திய நியூசிலாந்து அணி போட்டியில இந்திய அணி முதல்ல பேட்டிங்கை செய்து 249 ரன்களை எடுத்த நிலையில அடுத்து நியூசிலாந்து அணி சேசிங்குமே பண்ணாங்க. அப்போது வருண் சக்கரவர்த்தி அபாரமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. அவர் 10 ஓவர்கள்ல 42 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. இதுவே சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல தன்னுடைய அறிமுக போட்டியில ஒரு இந்திய பந்து வீச்சாளருடைய சிறந்த பவுலிங் செயல்பாடாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல சிறந்த பந்து வீச்சை பதிவு செய்த இந்திய வீரர்களுடைய பட்டியல் நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர்கள் 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 2013 சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல ரவீந்திர ஜடேஜா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 36 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியதே சாம்பியன்ஸ் டிராபியுடைய சிறந்த வீரர்களுடைய பந்து வீச்சாக இருந்தது. தன்னுடைய 2வது ஒருநாள் போட்டியிலேயே வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. இதுவே ஒரு இந்திய பந்து வீச்சாளர் ஒருநாள் போட்டிகள்ல மிக விரைவாக தன்னுடைய முதல் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய சாதனையுமே ஆகுதான். இதற்கு முன்னாடி ஸ்டூவர்ட் பின்னி அவர்கள் 3வது ஒருநாள் போட்டியில வங்கதேச அணிக்கு எதிராக 4 ரன்கள் விட்டு கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தாரு. வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டியில 5 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளையும், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா தலா 1 விக்கெட்டுகளையுமே வீழ்த்தினாங்க. நியூசிலாந்து அணி 205 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி 44 ரன்கள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதனடுத்து பாத்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு ஆஸ்திரேலியாவுடன் மோத இருக்காங்க. இந்த போட்டியுமே விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.